அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம ஏகப்பட்ட அனிமே பார்த்திருப்போம். அதுல என்னடா தம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட அனிமே இருந்திருக்கும். என்னடா அம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அனிமே இருந்திருக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் அனிமேல வந்த இந்த அனிமே தான் என்னடா கும்பின்ற ஒரு அனிமே. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரீசெண்டா அரிஃபுரட்டா தமிழ் டப் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி பேச்சுக்கு ஏகப்பட்டது எழுந்துச்சுடா. சரி நானுமே ஓகே அனிமேக்கு தமிழ்ல பார்த்துட்டு அனிமேக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அரிஃபுரட்டா அனிமேக்கே வீடியோ போட வேண்டியதா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பழைய சாப்பாடு வச்சிருப்போம். லைக் வந்து நேத்தி வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி இஞ்சி சொல்லிட்டு ஏகப்பட்ட சாப்பாடு வச்சிருப்போம். அதெல்லாத்தையும் குழப்பி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஆனா இந்த அனிமேல அதெல்லாம் நல்லா இருக்கும். வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ கேக்குறது நல்லாவே புரியுது. சோ எனிவே இந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்குது, இந்த அரிஃபுரட்டா அனிமேல என்ன இருக்குது, தமிழ் டப்பு எப்படி இருக்கு, சோ எண்ட் ஆஃப் த வீடியோல இத போட்டு அடிக்கலாமா இல்ல ஒவ்வொரு போட்டு படுக்கலாமா அப்படின்றத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி மக்களே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து சேனல்லே போல தமிழ் டப் அனிமே சொல்லுங்க, நம்ம அந்த அனிமே பத்தி ரிவ்யூ போடலாம்டா. ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்து அனிமே பார்த்துட்டு ரொமான்ஸ் டைப் தான் போலாம் அப்படின்னு நினைச்சேன். வந்து நான் கூகுள் செக் பண்ணும்போது ரொமான்ஸ் டைப் தான் பின் பண்ணி வச்சிருந்தானுங்க. சரி எப்படி ரொமான்ஸ் அனிமே தான் இருக்க போகுது. அப்படி ரொமான்ஸ் அனிமே இருக்குன்னா என்ன பண்ண போறோம், லைக் வந்து ஹீரோ வாய்ஸ் எப்படி இருக்குது, ஹீரோயின் வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கதையை முடிக்க போறோம் அப்படின்னு பிளான்ல நான் இருந்தேன். ஆனா இந்த அனிமேவோட ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் முடிஞ்ச உடனே ஏன்டா இந்த அனிமே ரொமான்ஸ் அனிமே பின் பண்ணி வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இந்த அனிமே ரொமான்ஸ் டைப்பே கிடையாது. இவன் வந்து சோலோ லிவ்லிங்கோட தம்பி, நருட்டோட தம்பி சொல்லிட்டு ஏகப்பட சொல்லிட்டே போலாம்டா. இந்த காமெடிலாம் நீங்க பண்ணாதீங்க. எதுக்கு இந்த முதல்ல அப்படின்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நான் சண்டை அனிமைக்கு வந்தனா இல்ல வந்து ரொமான்ஸ் அனிமைக்கு வந்தனானே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கண்ணுக்கு ஏதேதோ வந்துட்டு போகுது, ஏதேதோ காட்டானுங்க. நானுமே என்னடா ஏதோ காட்டுறீங்க, என்னடா அனிமே இது சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன். சோ அப்படியே அந்த ஒரு நிமிஷம் கூட ஹீரோ காட்டினானுங்க, ஹீரோவோட வாய்ஸையும் காட்டினானுங்க. வேற இந்த கொடுமை நானே வைக்கிற உங்களுக்கே வந்து வாய்ஸுக்கும் அவன் அந்த கேரக்டருக்கும் செட் ஆகிற பார்த்துட்டு சொல்லுங்களா. திட்டனானு தெரியல, இருட்டா இருக்கு. இங்க இருந்து சீக்கிரமா மேல போய் ஆகணும். இது எப்படி இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகேடா, வாய்ஸ் தான் கொடுமையா இருக்கு நான் பார்த்தா இந்த ஒரு எபிசோட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ ருஸ்குதி. இந்த ஒரு எபிசோட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ ருஸ்குதி. அதாவது என்ன மீன் பண்ண வந்தேன் அப்படின்னா, என்ன மீன் பண்ண வந்து நான் சொல்றேன், அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஹீரோவோட கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ்க்கும் வந்து செட்டே ஆயிருக்காது. என்னடி இது, என்னடா நீ நல்லாவே இல்ல அப்புறம் மாதிரி நம்ம சில மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். ஆனா ஆஃப்டர் வந்து அனிமே கொஞ்சம் பீக்ல போக ஆரம்பிச்சிடும். லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிச்சோன்னே நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வாய்ஸ்ல இருந்து அப்படியே சொல்றது அந்த அனிமேக்கு கன்வெர்ட் ஆயிடுது. சோ அனிமேக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆனதுனால நம்மளுக்கே வந்து அந்த அனிமே சரி ஓகேடா ஏதோ கேரக்டர் வாய்ஸ் கொடுத்துட்டானுங்க பார்த்துட்டு போவோம் அப்ப மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருது. தாயொலி எப்படி வரேன் பாரு. சோ முதல்ல எடுத்தோடனே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது எடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டான் அப்படின்னும் போது நல்ல விஷயம், அந்த ஸ்டூடியோக்கு நல்ல விஷயம். சோ என்னதான் வந்து ஃபைனலி கழுவி ஊத்தினாலுமே அப்படியே ஒரு எபிசோட் 2 எபிசோட் பாத்துறீங்க அப்படின்னு பார்த்தா இது ஓகே ஏதோ பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க அந்த ஹீரோட வாய்ஸ். சோ ஹீரோட வாய்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் தான் இருக்குது. நீங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஹீரோட வாய்ஸ் ஒட்டிக்கண்டா ஓகேவா. பட் வந்து கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகல. பட் இருந்தாலும் வந்து பாத்துக்கோங்க ஓரளவுக்கு செட் ஆகிடும் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வந்து அனிமேல வர சைடு கேரக்டர்ஸ் மீன்ஸ் ஒன்லி மேல் ஃபீமேல் அப்படி சொல்றேன், ஒன்லி மேல் மட்டும் சொல்றேன். சோ மேல பத்தி பேசணும் அப்படின்னா லைக் ஓகேடா. சோ வந்து ஒரு ஆவரேஜ் சூப்பரா பண்றானுங்க. கவனிங்க, லாபிரின்த்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கோங்க. வாழை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க சொல்லு, நீ என்ன வித்த காட்டாலும் எதுக்கும் லாய்க்கு இல்ல. கேளு, அது மேல எல்லாம் ஏறாத. சோ என்னதான் தூக்கி ஏஞ்சி பாராட்டுற அளவு இல்லனாலுமே சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. சோ கிளாஸ் ரூம் அவளோட ரேட்டை ஒப்பிடும் போது வந்து இவன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது கன்ஃபார்ம் வந்து சைடு கேரக்டரோட மேல் கேரக்டர் பக்காவா இருக்குது, தப்பு இல்ல. அப்புறம் ஃபீமேல் கேரக்டர் பத்தி பேசணும். இதுல வந்து மெடிக்கல் போட்ட ஒரு பொண்ணு இருக்கா. ஃபர்ஸ்ட் எபிசோட மெடிக்கல் போட்ட பொண்ணு எங்க இருவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சோலோ லெவல்ல வருவோம். அதே தான் வந்து இதுலயுமே. ஆனா இது வந்து எலைட் வெர்ஷன். சோ வந்து அதுல வந்து நம்ம யார் இவன் வந்து அட்டாக்கரா இவன் டிஃபென்ஸரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து இவனுக்கு ஒரு மாதிரி லெவல் போயிட்டு நீ அந்த தைல வந்து தொப்பி வச்சுக்கோ, நீ வந்து ஸ்வாடா இந்த திங் அட்டாக்கரா இருந்தா கையில ஸ்வாட் வச்சுக்கோ, நீ லாங் ரேஞ்சா செருக்கும் கையில பவர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திங் அப்படி நம்மள பார்த்து புரியுற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. சோ இந்த விஷயம் மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வந்து சோலோ லிவிலிங்கோட அப்படியே வந்து அட்ஜஸ்ட்ல அப்படியே தான் இருந்திருக்கும். மாத்திர ஒரு பேச்சே இருந்திருக்காது. ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க அப்படியே உட்காந்தீங்க அப்படின்னு பார்த்தா நீ பாக்குறது சோலோ லிவிலிங் மைண்ட் சரி போயிடுவேன். இந்த மானா பவர் அப்புறம் வந்து அடிச்சு வயிறு எடுக்கிறது சரி ஓகேடா இதுதான்டா வந்து கரெக்டா இது நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா கடைசி எண்ட்ல ஒன்று சொல்லுவானுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சோலோ லிவிலிங்க நீ வந்த மாதிரி ஆயிடுவா. சொல்றேன். சோ பொண்ணு கேரக்டர் பொறுத்தவரைமே சூப்பரா இருக்குடா. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல வந்து ஹீரோயின் கேரக்டர் காட்டல. சோ அதனால வந்து என்னால ஹீரோயின் கேரக்டரை மட்டும் எடுத்து பேச முடியலன்றதா உண்மை. ஆனா
ஆனா பிரச்சனை இல்ல. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு எல்லா ஸ்டுடியோலயுமே வந்து மேல் கேரக்டர் நல்லா பண்றாங்களா சைடு கேரக்டர் நல்லா பண்றாங்களா அப்படி முக்கியம் இல்ல. ஆனா கன்ஃபார்மா ஃபீமேல் கேரக்டர் சூப்பரா பண்றானுங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. இந்த 100 அனிமேல ஏதாவது 2-3 அனிமேல தான் கேவலம் பண்றானுங்க. லைக் வந்து ஓட்ல வர மிகாசா, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மாவட்டத்தில் வந்து அரிக்கிட்டாவா, இந்த 2 பொண்ணுங்க மட்டும் கேவலம் பண்ணி வச்சிருக்காங்க. இது அனிமே நான் பார்த்த அனிமேலே வந்து இவங்க 2 வாய்ஸ் தான் ரொம்ப கேவலமா இருக்குது கேர்ள்ஸ்ல. மேபி அந்த விஷயத்தை கேவலம் சொல்ல முடியாது, அந்த வாய்ஸுக்கு அந்த கேரக்டர் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் வந்து எவ்ரி வாய்ஸ் இது ஒருத்தி ப்ரோ ஒருத்தி. ஸோ அந்த கேரக்டர் செட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட பிரச்சனை இல்லை, அது ஸ்டுடியோட பிரச்சனை, அது அவனுக்கு பார்த்துப்பானுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபீமேல் கேரக்டர் ஓகே, ஃபீமேல் கேரக்டர் வந்து ஓகேன்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்து இந்த அனிமேல வந்து கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக ஹீரோ கேரக்டர் தான் இருக்குது. பட் வந்து போஸ்டர்ல ஃபீமேல் கேரக்டர் இருக்கிறதுனால அந்த ஃபீமேல் கேரக்டர் பத்தி பேசி ஆகணும். அப்ப நம்ம நடவடிக்கையில இருக்க. ஓகேவா? சோ ஃபைனலி வந்து அனிமே பத்தி பேசுவோம். சோ அனிமே பத்தி பேசினா நான் என்ன பேசுறதுனே தெரியல. இந்த அனிமே பத்தி நம்ம வந்து எல்லா அனிமேலுமே வந்து ஒரு பைத்தியக்கார இருப்பான் கன்ஃபார்மா வந்து எல்லா அனிமேலும் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அப்ப இருக்கிறவன்லாம் வில்லனா இருப்பான், சைடு கேரக்டரா இருப்பான், அது மாதிரி இருப்பான். ஆனா நம்மளோட இந்த அனிமேல ஹீரோவே ஒரு என்னடி இது? மேபி வந்து நீ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தனா டே என்னடா இவன் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து நீயே காண்டாயிடுவேன். நான் இதோட எவ்வளோ பார்த்து ஹீரோ பார்க்கும்போது ஏன்டா இவ்வளோ ஏமாறுற, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் வந்து என்கிட்ட எழும்போம். ஆனா முதல்ல நீ ஏன்டா இவ்வளோ ஸ்கூலியா இருக்கிற, என்னடா இது என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி வந்து எனக்கே ஒரு மாதிரி வந்து மைண்ட் திங்க் எல்லாம் போயிடுச்சு. சேம் டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து இந்த முயல் எல்லாம் காமிச்சிருப்பானுங்க. அந்த சீன் எல்லாம் வந்து கொஞ்சம் பீக் சீனே சொல்லலாம். அப்படியே பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பயமா இருக்குது, என்னடா தனி இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து நான் உள்ள போனது ரொமான்ஸ் டைப் அப்படின்னா உள்ள போனேன். ஓகேவா? மீன்ஸ் வந்து இந்த அனிமே ரொமான்ஸ் டைப்ல இருக்க அனிமே, இந்த அனிமே ரிவ்யூ போடலாம் அப்ப நம்ம இன்டர்ல நான் போனேன். ஆனா வந்து அங்க கொடுத்ததுன்றது வேற. சரி நானும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சீன்ஸ் எல்லாம் அனிமேஷன் சூப்பரா இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட்டுக்கு எனக்கு போச்சு. ஆனா வந்து புளிய கட்சி வாயில ஊத்துன மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் எடுத்து வந்துருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏன்டா அந்த அனிமே பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன்டா. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. எலும்பு கொண்டு வந்திருக்கோம், அது அனிமேஷன் மட்டும். அதுக்கப்புறம் வந்து சம்பந்தமே இல்லாம அது வந்து பண்ணியா மாடா எருமையான்னு எதுங்க எனக்கே தெரியல. ஏதோ பெருசா இருக்குது, அடிக்கணும்னு பார்த்தா அது வந்து பல்லனான்னு ஒண்ணுக்குது. சரி அந்த கருமத்தையே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கருமத்தையே வச்சு ஒரு 10 நிமிஷம் சூப்பரா ஓட்டானுங்க. அப்படி இவனுங்க எல்லாம் வந்து பண்ணி அடிப்பானுங்க, அந்த எருமை அடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த வீரவே அச்சு விட்டு தள்ளிடுறானுங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. நம்ம ஹீரோ தங்கடா என்னடா அதை பண்றீங்க, என்னடா ஆச்சு, ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுனே வந்து கீழே வந்துடுறான். அந்த இடத்துல தான் வந்து நருட்டோட சீன் மாதிரி ஒன்று காட்டுறானுங்க. அப்படியே ஏஞ்சிக்கிறான், ஏஞ்சி வந்து இதுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மேலே கத்துவான். அப்படியே ஆச்சு மூச்சு தலைவரோட ஒரு பவர் இருக்கும், அந்த பவர் யூஸ் பண்ணான்னா கல்லு வளருது. கல்லுனா வளர்ந்துடாரு. சோ அந்த கல்லு வளர்ந்து அந்த நிறைய போட்டு தள்ளுறோம். அந்த நிறைய போட்டு தள்ளிட்டு தலைவன் அந்த பச்சையா சாப்பிடுவான். சோ பச்சையா சாப்பிடணும் வந்து அந்த பவர் வந்து இவனுக்கு கச்சிரமா இது என்ன கலந்துருதா. இந்த நருட்டோல வந்து 2 பேர் இருப்பானுங்க. அந்த 2 பேரும் வந்து குராமா வயிற்றுள்ள போய் குராமா சாப்பிடுறா பவர் கச்சிருக்கும். இதுலயும் அதே குராமா தான், ஆனா அந்த குராமா பெருசா இருப்போம், அதுல குராமா சின்னதா இருக்கிறான், அவ்வளவுதான். சோ அது வந்து பெரிய குராமா சாப்பிட்டு பவர் எடுத்தானுங்க. இதுல வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன குராமாவை சாப்பிட்டு பவர் எடுத்து பாரு. இவ்வளவுதானே இந்த அனிமே. இப்படிதான் நம்ம ஹீரோக்கு பவர் கிடைக்கும். நான் பவர் கிடைக்கிற ஸ்டைல் வச்சு சொல்லும் போது இந்த அனிமே எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன தலைவர் வந்து சோலோ லிவிங்ல மாட்டாரு, அதுக்கப்புறம் நருட்டோவா மாட்டாரு, இப்போ வந்து பிளேப்ளேல வர ஷூவா மாறுவாரு. அந்த மீட் எடுத்து சாப்பிட்டோன்னே தலைவருக்கு வந்து வெள்ளை முடி, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்க ஷூ மாதிரி ஆயிடுவான் அவனுமே. அப்புறம் என்ன பவர் வந்துச்சு இப்போ சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா கீழே அப்படியே நெக்ஸ்ட் லெவல் 8ன்னு காமிச்சிடும். சோலோ லிவிங் என்ட்ரி இவ்வளவு நேரம் பண்ணதே வந்து வச்சு கோய்ப்பி தாக மாதிரி அடிச்சானுங்க. இதுல எவ்வளவு அனிமே உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானு தெரியல. கடைசியா வந்து லெவல் 8 அப்படி அடிச்சோன்னு ஓட தெரிஞ்சு போச்சு. ஓகே சோலோ லிவிங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்படி அதுல இதுல மானா பவர் அந்த பவர் சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணுவானுங்க. அந்த பவர் பார்க்கும் போதும் அப்படி தான் இருக்குது. நான் கூட வந்து டாப் அண்ட் கிங் வருது. ஸோ டாப் அண்ட் கிங் தான் பார்க்க சோலோ லிவிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவன் உள்ள வந்தோடனே வந்து லைஸா வந்து நான் நவுத்துற காய நெக்ஸ்ட் அப்படி நவுத்துற காய ஒரு நிமிஷத்துல என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் வந்து இந்த விஷயத்த சொல்ல போனா இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குதுடா. ஆனா அனிமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லடா, அனிமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல, ஆனா ஃபுல்லா வந்து காமெடியா இருக்குது. நீ ஒரு 10 அனிமே 20 அனிமே பார்த்துட்ட அப்படின்னா அந்த அனிமையை பார்த்துட்டு இந்த அனிமே நீ வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு என்னடா இது என்ன அதுல வர சீன்ஸ் எல்லாம் இதுல வரைக்கே சொல்லிட்டு நீயே வெறுப்பாயிடு. நான் என்ன ஒரு 40 அனிமே 50 அனிமே பார்த்துருப்பேன்னா 50 அனிமே பார்த்த எனக்கே இவ்வளவு தெரியுது. அப்ப நீ 100 அனிமே 150 அனிமே பார்த்துருந்தா அப்படின்னா உனக்கு இதோட அதிகமா தெரியும். ஸோ வந்து அந்த விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ அனிமே பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அனிமே வந்து ஒரு நல்ல அனிமே தான்டா. ஓகேவா? ஸோ அனிமே வந்து கொரோனா இல்ல, ஆனா அனிமேல ஃபுல்லா சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது. லைக் வந்து குட் பை டைரி வச்சா குட் பை டைரியில் உள்ள சீக்வன்ஸ் அது மாதிரி சீக்வன்ஸ் வந்துச்சு. பட் தலை ஃபேன் நானு, படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து சொல்றேன் ஓகே சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இதுல ஃபுல்லா சீக்வன்ஸா இருக்குது. இன்னும் அதுல வந்து இது வந்து இந்த படம் இது வந்து இந்த படம் தெரியும். ஆனா வந்து நம்ம இது வச்சே வந்து இது சாங்கிரலா ஃப்ரான்டையரா இல்ல சோலோ லிவிங்
பண்ணிக்கா சொல்லிட்டு நம்ம தலையை சுத்த வச்சிருவானுங்க. சோ இதே மாதிரி இது ஒரு எபிசோடு இவ்வளவு கூத்து இருக்குது, 2வது எபிசோட் 3வது எபிசோட் எப்படி இருக்க போது எனக்கு தெரியல. அப்ப ரியலா சொல்ல போனா நீ பாப்பியா ப்ரோ அப்படின்னு கேட்டா நான் பார்க்க மாட்டேன்றதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு மத்த அனிமே இருக்குது பாக்குறதுக்கு, அதனால இதை ஒத்தி ஓரமத்துக்கு வைப்பேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படி. பட் வந்து நீங்க பாருங்க தமிழ் டப்பிங் அனிமே இருக்குடா. சோ உண்மையா சொல்ல போனா தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆவரேஜ் தான்டா. சோ ஸ்கிரிப்ட்ல வந்து சிரிக்கிற மாதிரி அழுற மாதிரினா என்ன டீசெண்டா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கேரக்டர் தான் வந்து செட் ஆகல, வாய்ஸ் செட் ஆகல அப்படின்னாலுமே ஹீரோவோட கேரக்டர் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல எல்லாம் வந்து அவ்வளவு எஃபர்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னும் போது வந்து ஹீரோட வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லையா அப்படின்றத தாண்டி அவர் போட்ட எஃபர்ட்ஸுக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். சோ வந்து நான் மேபி பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தா அந்த மனுஷனுக்காக தான் ஒரு 5 எபிசோட் 6 எபிசோட் பார்ப்பேன். ஏன்னா வந்து ரீசெண்டா பார்த்த அனிமேலேயே வந்து ஓரளவுக்கு வந்து ஐ திங்க் ஏஓடி அப்புறம் ஐ திங்க் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் பார்க்குறேன். லைக் ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் அப்புறம். ஸோ ஆரம்பத்தில் என்ன தான் வந்து ஹீரோ வாய்ஸ் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவான். ஸோ ஹீரோ கேரக்டர் நல்லா எஃபர்ட்னா போட்டிருக்கான். ஸோ வந்து போய் பாருங்கடா, ஓகேவா, தப்பு சொல்லக்கூடாது. பட் ஸ்கிரிப்டேட் வந்து ஆவரேஜ் தான். ஸ்கிரிப்டேட்டோட வந்து இந்த ஹீரோ கேரக்டர் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே அனிமே வந்து குட், ஒரு 10க்கு ஒரு 8 7 தரலாம், ஓகேவா. ஸோ நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட் பாருங்க, 4 எபிசோட் 5 எபிசோட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கல ப்ரோ அப்படின்னா அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ என்ன பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அனிமே தமிழ் பிள்ளை இருக்குது, இப்போ அனிமே தமிழ் போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அனிமே சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த லெவல் 8 லெவல் 9 இது மாதிரி இசகை டைப்ல வர ஸ்டார் கருமத்தையே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சோல் பார்த்தா அதுக்கப்புறம் சங்கர் ஃபண்டர் பார்த்தா இந்த அனிமே 2 அனிமே பார்த்துட்டு வேற இந்த அனிமே பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேது. ஏன்னா வந்து ஃபுல்லா லெவல் அப்னு வருது. அதனாலேயே வந்து இந்த லெவல் அப் வர அனிமே நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ ஸ்டில் அதனாலேயே வந்து கொஞ்சம் ஜெம்ஸையும் விட்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா. ஸோ எனிவே இதான்டா. ஸோ நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒருத்தா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு காலைல போல் வந்திருக்குமா தெரியல, போல் எத்தனை பேர் ஓட் பண்ணி வச்சிங்கன்னு தெரியல. ஸோ மறக்காம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ல சொல்லிட்டு போயிடுங்க, ஓகேவா. ஸோ எனிவே மக்களை அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓட கேஸ் கரை சத்தலாமா.